ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மேரி மாலா, ஜூடி, மார்செல் மற்றும் குடும்பத்தினர். திரு மைக்கேல் அந்தோனி முத்து இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, பொது காலத்தின் 3ஆம் வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நம் தாயாம் திரு அவை புனித வின்சென்ட் திருத்தொண்டர் என்பவரை நினைவு கூறுகிறது. இவர் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்து வளர்ந்து சரகோசா என்ற இடத்திலே இருந்த ஆயர் வல்லேரியஸுக்கு உதவியாளராக இருந்தார். இவர் ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாச, பக்தி பற்றுதல் கொண்டு நற்செய்தி அறிவித்து வந்த ஒரு அருமையான புனிதர். இவரை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து இவருடைய நற்செய்தி அறிவிப்பானது அந்த அரசனுக்கு முன்னாலேயே பலத்தோடு, தைரியத்தோடு, ஆற்றலோடு வெளிவந்ததை அவன் பொறுக்க முடியவில்லை. ஆகவே அவரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி அவரை பல்வேறு விதங்களிலே இறுதியாக கொன்று விடுகிறார்கள். அந்த இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இந்த புனிதருக்கு நன்றி கூறுவோம். இவருக்கு இருந்த அந்த துணிவு, வீரம், மனபலம், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய ஆர்வம் அனைத்தும் நமக்கும் வர இந்த திருப்பலி வழியாக வேண்டுவோம். இந்த திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறையருளை, ஆசீரை பெற தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் என் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களிலும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம்மீது பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திரு மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீயே என் மக்கள் இஸ்ராயலுக்கு ஆயனாயிருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில்
இஸ்ராயலின் அனைத்து குருக்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்து கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ராயலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ராயலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ராயலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கு ஆண்டவர் கூறினார். இஸ்ராயலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ராயலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ராயேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபிசேருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்களை தாவீது நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வை அற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் உரை. என் வாக்கு பிறராமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பதில் உரை. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பியல்சிபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது, சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நீராவி படகு ஒன்றை விக்டர் புல்டன் என்பவர் கண்டுபிடித்தார். இவர் கண்டுபிடிப்பை ஹட்சன் நதிக்கரையிலே அமர்ந்து அந்த நதியிலே வெள்ளோட்டம் காண முயற்சி எடுத்தார். அதற்கு முன்னதாக மக்களை அழைத்து ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த நீராவி படகு எப்படி செயல்படும், எப்படி ஓடும் என்றெல்லாம். அப்படி விளக்கி கொண்டிருந்த போது அங்கே சில எதிர்மறை கருத்துக்கள் உடையவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது ஓடவே ஓடாது, இது சும்மா வீணான முயற்சி என்று. அவர்கள் சொல்லிய பின் அந்த படகை அந்த ஆற்றிலே விட்டு அந்த ஆற்றின் ஓட்டத்திலே அது அடித்து செல்லப்பட்டது, நகர்ந்தது. அது நகர்ந்து செல்ல செல்ல இதே மனிதர்கள் அது நிற்கவே நிற்காது, அதை நிறுத்த முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும், இதுதான் உலகம். நம்ம நன்மைகள் செய்தாலும் இந்த உலகம் இயேசும், செய்யாமல் இருந்தாலும் இந்த உலகம் இயேசும். அப்படிப்பட்ட உலகம்தான் இது. இயேசு நம் ஆண்டவர் இந்த அவனியிலே பல்வேறு நன்மைகள் செய்கிறார், அற்புதங்கள் அதிசயங்கள் புரிகிறார், நோயாளிகளுக்கு குணமளிக்கிறார், பேய்களை ஓட்டி மனிதர்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறார். அந்த தீய சக்திகள், தீமைகள் எல்லாம் ஒளிந்து போகின்றது. அவர்களே இவரை இறைமகன் என்று அறிக்கையிடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவராக அங்கே விளங்குகிறார். அவர் போதனை அதிகாரம் மிக்க போதனையாக இருப்பதாக மக்கள் அறிக்கையிடுகிறார்கள். மக்கள் அனுபவித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்தான் மெசியா என்று. ஆனால் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, இவன் பைத்தியக்காரன், பியல்சிபூல் என்ற இந்த பேய் தலைவனை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று அபாண்டமான பழி சுமத்தி அவருடைய பெயரை கெடுக்க பார்க்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, விமர்சனங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக வரும். இயேசுவுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது, பலதரப்பட்ட விமர்சனங்கள். ஆனால் இயேசு அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது, லட்சியம் இருந்தது. லட்சங்கள் அல்ல, லட்சியம் நிறைந்த வாழ்வு. அந்த தந்தையின் திருவுளம் நிறைவேற வேண்டும், இறையாட்சி இந்த மண்ணிலே நிறுவப்பட வேண்டும். அதை நோக்கி அவர் பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. என்னதான் தடைகள், இடையூறுகள், ஏச்சு பேச்சுக்கள் வந்தாலும் அவர் பணி தொடர்கிறது. அதுதான் இயேசு ஆண்டவர். இன்று நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிறார். நமது வாழ்விலும் விமர்சனங்கள் உண்டு. படித்தவன், படியாதவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை. அனைவருக்கும் விமர்சனங்கள், அனைவருக்கும் பலதரப்பட்ட விமர்சனங்கள், அபாண்ட பழிகள், குற்றங்கள் சுமத்தப்படலாம். அப்படி இருக்கும்போது நமது நிலைப்பாடு என்ன? கோபப்படுகிறோமா? கொந்தளிக்கிறோமா? பதிலுக்கு எதிர்த்து பழி வாங்க துடிக்கிறோமா? நாமும் அவர்கள் மீது பழி சுமத்த, குற்றம் சாட்ட முயற்சிக்கிறோமா?
அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மனநிலை அமைதியாக இருந்தது. அனைத்தையும் கடந்து வாழக்கூடிய ஒரு நிலையிலே அவர் வாழ்க்கை பயணம் இருந்தது. அப்படி நாமும் இருக்க அழைப்பு விடுக்கிறார். அந்த இலக்கை நோக்கி பயணிக்க அழைக்கிறார். அந்த தந்தையின் திருவுளம், அந்த இறையாட்சியினுடைய தத்துவங்கள், மதிப்பீடுகள் நாம் அனைத்தையும் கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று. இன்று ஜனவரி 22 1999 ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்த மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் நமது நாட்டிலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே அங்கே பல இடங்களில் தொழுநோயை நீக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருந்தார். தொழுநோயாளர்கள் சுகம் பெற தன்னையே அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருந்தார். அங்கே மனோகர்பூர் என்ற ஒரு ஊர், அங்கே சில கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்களோடு சென்று அன்று மாலை நேரத்திலே அவர்களோடு ஆடி பாடி கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்தி அங்கே சாப்பிட்டு பகிர்ந்து உண்டு அதற்கு பின் மீண்டும் பயணிக்க தன்னுடைய 2 மகன்களோடு தனது வாகனத்தை ஓட்ட ஆரம்பித்தார். வழியிலே 50 ஆட்கள் தடுத்து நிறுத்தி பல வன்முறை செயல்களுக்கு ஆளாகி அவரை வெளியே இறங்க விடாமல் அந்த வாகனத்திலேயே உயிரோடு எரித்து கொன்றார்கள். ஆம், 25 ஆண்டுகள் கடந்து விட்டது இன்று. அந்த நிகழ்வுக்கு பின் அவர் மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் என்பவர் பயப்படவில்லை, அஞ்சவில்லை, நாட்டை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லவில்லை. இவர்களுக்கா இப்படி பணி செய்தார் என் கணவர், நன்றி கட்டவர்கள் என்று பழித்துரைக்கவில்லை. மாறாக அவர் கொண்டிருந்த அந்த கனவு தொடர வேண்டும். அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன். எனக்கும் அச்சுறுத்தல்கள் வரலாம், என் உயிரும் போக நேரிடலாம், எனக்கும் பல இடையூறுகள் நேரிடலாம். ஆனால் அந்த இலக்கை நோக்கி நானும் பயணிப்பேன். அந்த தொழுநோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய தொண்டு பணி தொடர்ந்து நான் செய்வேன் என்று அர்ப்பணித்து வாழ்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும் மிஷனரிமார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ இடையூறுகளை சந்திக்க நேரிடும். நாமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது பல இடையூறுகள் சந்திக்க நேரிடும். நமது குடும்பங்களிலே, அக்கம் பக்கத்திலே, பணி செய்யும் இடங்களிலே நமது பெயர் கெடுக்கப்படலாம், நம்மீதும் அபாண்டமாக பழி சுமத்தப்படலாம். நல்லது செய்யும் போது, நன்மைகள் புரியும் போது, அன்பு செயல்கள் செய்யும் போது நமக்கும் பல இழுக்குகள் ஏற்படலாம், அவமானத்திற்கு ஆளாகலாம். ஆனால் இயேசு இன்று நம்மை அழைக்கின்றார், சவாலோடு அழைக்கின்றார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வா, நீயும் என் பணியிலே பங்கு பெறு, அனைத்தையும் கடந்து வாழ். நீர் எல்லா விமர்சனங்களையும் உள்ளத்திலே இருத்தி கோபப்பட்டு கொந்தளித்து அப்படியே அமுங்கி முடங்கி போய் விடாதே, தொடர்ந்து பணி செய் என்று அழைக்கின்றார். தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் என்ற ஒரு மனப்பக்குவம், மனநிலை நமக்கு வர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அந்த கடவுள் அருள் நமக்கு துணை நிற்க, நமக்கு வல்லமை ஆற்றல் தொடர்ந்து அவருடைய இறையாட்சி பணியை செய்ய நமக்கு அருள் பாலிப்பாராக. ஆமென். இன்னையே காணிக்கையா ஏற்றிடவே வேண்டுகிறேன், மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும். இன்னையே காணிக்கையாய் ஏற்றிடவே வேண்டுகிறேன், மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும். இன்னையே காணிக்கையா. எங்களுக்கு ஆழ்வும் வாழ்வு
என்னிடத்தில் ஏதுமில்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை. என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. என்னிடத்தில் ஏதுமில்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை. என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. ஏழை என்று ஏங்கினேன், ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னை தேர்ந்தவா, பரிசா என்னை தருகிறேன். என்னையே காணிக்கையால் ஏற்றிடவே வேண்டுகிறேன். மன்னபாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் என்னையே காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித வின்சென்ட் என்பவர் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எரிவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமது மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித வின்சென்ட் மற்றும் இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான வின்சென்ட் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நீர் தந்து நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் கொடுத்தது போல அதே மனவலிமையை எங்களுக்கும் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மேரி மாலா, ஜூடி, மார்செல் மற்றும் குடும்பத்தினர். திரு மைக்கேல் அந்தோனி முத்து இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி